இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் வந்து மேக் பண்ண போகிறோங்க. புல்லட் வந்து மேக் பண்ணி அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நம்ம பிளக் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். இதை வந்து ஜஸ்ட் வந்து வெட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதை வந்து எடுக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மரம் அடிப்பும் பார்த்திங்களா, ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மரம் வந்து ஒன்று அடித்து இது பண்ணுவோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி மர பீஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீக்குச்சி வந்து தேவைப்படும். இது இருந்தாலே போதும் நம்ம ஒரு புல்லட் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா புல்லட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிளக் போர்டு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே உள்ள பார்ட் மட்டும் நம்மளுக்கு தேவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் அடித்து புகஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் இது வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ளதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு வந்து லைட்டாக சுற்றணும் அப்படின்னா வந்துடும். இப்போ இந்த மாதிரி சுற்றிடுங்க. சுற்றிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்தாச்சு பாருங்கள். நம்ம எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வெட்ட போகிறோம். அப்படி வெட்டி தான் நம்ம எடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவை இல்லை. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து வெட்டிக்கிறேன். இதை வச்சு இந்த மாதிரி வந்து வச்சு இதை வந்து பார்த்து வச்சு வந்து வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நான் வெட்டிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துடும். அதுக்கடுத்து இந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, பிளாஸ்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து எடுத்துருங்க. அதை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் புல்லட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து வந்து வைக்கிறத வந்து அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர் இது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புல்லட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லட் வந்து செட் பண்ணுறதுக்காக மரக்கட்டையில் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து செட் பண்ணுற மாதிரி இந்த அளவுக்கு இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது தான். இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ப்னர் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட வச்சு நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெட்டி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சே விட்டுலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ நான் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வெட்டி விட்டுட்டு சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்றேன். அவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புல்லட் வந்து ரெடி ஆயிடும். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் புல்லட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோனை வந்து பார்த்திங்கன்னா கூர்மையாக வந்து வச்சுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமுக்கணும் அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து பிடிக்கிற மாதிரி வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தாங்க புல்லட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ஏற்ற போல் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கலண்ட் வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து அடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் புல்லட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ரெடி பண்ணிட்டோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போடுற மருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா தீக்குச்சியை தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நுனிக்கு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீக்குச்சியும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தீக்குச்சியை வந்து எடுத்துக்கலாம். தீக்குச்சியை வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள மருந்து வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பிளாக் கலர் மருந்து வருது பார்த்திங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு வந்து பார்த்திங்கன்னா இது கம்மியான அளவு தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நுனிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து புல்லட்டில் வந்து அது கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மருந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி தனித்தனியாக வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மருந்தை வந்து பார்த்திங்கன்னா நுனிக்கு வந்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். நம்ம அந்த ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா புல்லட் கேஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நம்மளுக்கு வந்து பிடிக்கும் மருந்து. ஸோ அந்த அளவுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வந்து இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண போகிறோங்க. வெளியே வந்து மருந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமுக்கி வந்து விட்ருங்க. அவ்வளோதான், வரவே வராது. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கட்டுக்கம்மி வந்து தேவைப்படும். கட்டுக்கம்மி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூளை இருந்தாலே போதும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூளை நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்ற போகிறோங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலண்டுருச்சு. ஸோ அதை இன்னொருக்கு வந்து மாட்டிக்கிறேன்.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே கூட லைட்டாக வந்து நகராமல் இருக்க எம்சிஎல் கூட வந்து நம்ம வந்து ஒட்டணும்னா ஒட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கே தான் ஹீட் வந்து ஏறணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வைக்கணும் இந்த மாதிரி. சரி ஓகே, இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து குத்தி விட்டுக்கலாம். சின்னதாக வச்சு இதை வந்து குத்தி விட்ருங்க. ஏதாவது ஒரு இது இருந்தால் போதும், நம்மளுக்கு வந்து முன்னாடி உள்ளது தான் போகுது. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை, அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புல்லட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மருந்தை வந்து போட்டுட்டு புல்லட்டை வச்சுட்டு ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மருந்தை வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து போட்டுக்கிறேன் இதுக்குள்ளே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா எக்கை வச்சு வந்து ட்ரை பண்ண போகிறோம். எந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பவராக இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெழுகுவர்த்தி வந்து பொருத்தணும். இங்கே ஹீட்டு ஜென்ரேட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்குள்ளது வந்து பார்த்திங்கன்னா மருந்து வந்து தீப்பிடிக்கும். மருந்து தீப்பிடிச்சதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போகும். ஸோ இது வந்து புல்லட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அடுத்து நம்ம என்னென்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம செஞ்ச புல்லட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டையை இந்த மாதிரி வந்து வரிசையாக வச்சுருக்கோம். இது புல்லட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தீயை வந்து பொருத்த போகிறோம். அப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா புல்லட் வந்து அடிக்க போகுது. இதை வந்து அடிக்கும், அதுக்கடுத்து கிராஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒரு எக்கை உடைக்குதா இல்லைன்னா எல்லாத்தையும் வந்து உடைச்சிட்டு போதா அப்படின்னு சொல்லி தான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். சரி ஓகே, இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பொறுத்திடலாம். பொறுத்துனதுக்கு அடுத்து வந்து எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெழுகுவர்த்தியை வந்து பொருத்தி வச்சாச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு அடிக்கிறது தான். எப்படி வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெயிட் பண்ணி, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பார்க்கலாம். ஆனால் காற்று ரொம்ப அடிக்குதா, அணைஞ்சிருமோன்னு தான் இருக்குது. அணைஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஏதாவது அண்டை மாதிரி வந்து கொடுக்கணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக வந்து காற்று. ஸோ அதனால் கீழே வச்சு வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பொருத்தி வச்சுக்கிறேன் கீழே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இது வந்து எரியட்டும். இப்போ எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பா ஃபோர்ஸை அடிச்சிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் இல்லை, புஷ்ஷுன்னு போன மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள், முட்டையில் வந்து அடித்ததை வந்து பாருங்கள். முட்டையில் வந்து அந்த கங்கு தான் பட்டிருக்கு, அந்த கட்டை வந்து நம்மளுக்கு வந்து படலை. சரி ஓகே, அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மருந்தை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதே மாதிரி மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கடுத்த இதில் வந்து அடிக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னொருக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து டெஸ்ட் பண்ணலாம் இது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெழுகுவர்த்தி வந்து பொருத்தியாச்சு. இப்போ வந்து அடிக்கட்டும். இப்போ கரெக்டாக தான் எரியுது. சரி ஓகே, பார்க்கலாம். இது பா சவுண்டு பயங்கர சவுண்டுங்க சார். முட்டையை பார்த்தீங்களா? முட்டைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டே போயிடுச்சுங்க. முட்டைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் மட்டும் போயிடுச்சு. அந்த எதிர் விசை இருக்குது பார்த்தீங்களா, எதிர் விசையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போய் இதே பிடிங்கிட்டு எங்கிட்ட போய் விழுந்துருச்சுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸு. எனக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரில, ஸ்லோ மோஷனில் பார்த்தா தான் எனக்கே தெரியும். அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸுங்க. பாருங்கள், முட்டையே காலி பண்ணிருச்சுங்க. இன்னும் ஃபோர்ஸ் அடிச்சிருந்துச்சுன்னு வைங்களேன், இதில் இருந்து இன்னும் கறி மருந்துனா யூஸ் பண்ணணும்னு வைங்களேன், 2-3 அடிச்சுட்டு போயிடும் முழுக்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது. நான் நினச்சே பார்க்கலங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை வெளிச்சத்தில் ட்ரை பண்ணால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். சரி ஓகே, இது இந்த வரைக்கும் வந்து ரிசல்ட் நல்லா தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்தீங்களா புல்லட்டுக்கு வந்து எவ்வளவு வந்து பவராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டியில் உள்ள மருந்து யூஸ் பண்ணதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு வந்து பவராக இருந்துச்சு. இதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லி வருவோம் பார்த்திங்கன்னா கன் பவுட்ரு அந்த இதுனா அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா 3 அடிச்சுட்டு போயிடும். நான் அதுக்கடுத்து தான் பார்த்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குல்ல, இதில் ஃபோர்ஸில் அடித்த ஸ்பீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழேயுமே இங்கே வந்து கிராக் விட்டுருச்சு. பார்த்தீங்களா, ஒரு முட்டை வந்து சதறிடுச்சு, ஒரு முட்டை வந்து உள்ளே போயிடுச்சு. நான் வந்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பாருங்கள் புல்லட் வந்து வச்சது இது டாப் மட்டும் கலண்டுருச்சு. ஸோ அதனால் முட்டையே கீழே இருந்தால் கொட்டிடுச்சு. இன்னொன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்கள்
கிராக் மட்டும் விட்டுருச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 முட்டையை இதாக்கியிருக்கு. பரவாயில்லைங்க. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பவராக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து நார்மலாக வந்து அதுவும் ஷார்ப்னா இல்லை, சும்மா நார்மலாக ஒரு மரக்கட்டையை வச்சதுக்கே இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து இதில் கிடைக்குது. சரி ஓகே, ஒரு புல்லட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணலான்னு நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸாக தான் இருந்துச்சு. இதை வந்து யாரும் ட்ரை பண்ண வேண்டாம், சின்ன பிள்ளைங்க யாரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறி மருந்து யூஸ் பண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.